சாங்ஸ் வர்சஸ் கிட் ஃபுல் ஃபைட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் ஃபைட்டே ஆரம்பிக்கலையடா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இருந்தாலும் அந்த ஃபைட்டை பார்ப்போமே. வானோல இருந்து லா, லூஃபி, கிட் இவங்க 3 பேருமே 3 திசையில் போனாங்க. அதில் லாவும் லூஃபியும் எங்கே போனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிட்டு எங்கே போனாங்க? நேராக எல்பாஃப்ங்கிற ஜெயன்ஸோட ஐலாண்டு கிட்ட போனாங்க. அப்படி அவங்க அந்த ஐலாண்டுக்கு பக்கத்தில் போகும்போது அங்கே ஜெயண்ட் ஃபிஷ் எல்லாம் இருக்கும் போல. அதை கிட்டோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கில்லர் வந்து கிட்ட நம்ம இப்போ ஒரு ஐலாண்டுக்கு பக்கத்துல வந்திருக்கோம், அந்த ஐலாண்டுக்குள்ள நம்ம போகலாமா வேண்டாமான்னு கேக்குறான். என்ன கேள்வி இது? இதுக்கு முன்னாடி எந்த ஐலாண்டுக்குள்ள போய் சுத்தி பாக்குறதுக்கு நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு கிட்டு சொல்ல, இல்ல இந்த ஐலாண்டு வேற, இது ஜெயின்ஸோட ஹோம் எல்பாஃப்னு சொல்றான். எல்பாஃப்ங்கிற பேரை கேட்ட உடனே கிட்டுக்கு சந்தோஷம். கண்டிப்பா அந்த ஐலாண்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறான். அதே நேரத்துல ஒரு ஐலாண்ட்ல ஒரு பார்ல ஒரு பைலட் க்ரூவோட கேப்டன் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட ஒரு சின்ன பையன் என்னையும் கூடவே கூப்பிட்டு போன்னு லூஃபி எப்படி சாங்ஸ் கிட்ட கேட்டானோ அதே மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி லூஃபியோட ஃபூசா வில்லேஜில் ஒரு பொண்ணு பார் நடத்திக்கிட்டு இருந்ததோ அதே மாதிரி இந்த பாரையும் ஒரு பொண்ணு தான் நடத்திக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு அந்த சின்ன பையன்கிட்ட சொல்றா, எப்போ கிவ் அப் பண்ணணும்னு நீ கத்துக்கோ, நீ மறுபடியும் கூட கூப்பிட்டு போன்னு சொன்னா கேப்டன் கோவப்பட போறாரு அப்படின்னு. அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, கேப்டன் கூட நான் போகணும்னு சொல்றான் அந்த சின்ன பையன். ஆனா அந்த கேப்டன் அதெல்லாம் முடியாது, நான் உன்னை கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுறான். அப்போதான் அந்த க்ரூல இருக்கிற ஒருத்தன் வந்து, கேப்டன் அவன் நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த கேப்டனும் அவனோட டைமிங் பெஸ்டா இல்ல ஒஸ்டான்னு தெரியல, நம்ம எப்போ இங்கேருந்து போகணும்னு முடிவு பண்ணமோ அப்பவே அவன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு. அப்போதான் தான் தெரியுது அந்த கேப்டன் வேற யாரும் கிடையாது, சாங்ஸ் தான். அந்த பார் இருக்கிறது வேற எந்த ஐலாண்டும் கிடையாது, எல்பாஃப் தான். அவன் நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அந்த க்ரூ மெம்பர் சொன்னா இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, கிட்டு தான். சாங்ஸ் எல்பாஃபுக்கு வந்ததே அங்க இருக்கிற தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்க இருந்து போகலாம் அப்படின்னு நினைச்சுதான். கரெக்டா சாங்ஸ் வந்த நேரத்திலே கிட்டும் அங்க வந்திருக்கான். க்ரூ மெம்பர் ஒருத்தன், நம்ம சண்டை போட போறோமா கேப்டன் சாங்ஸ் கிட்ட கேட்க, நம்ம இங்க இருந்து போக போறோம்னு சாங்ஸ் சொல்றான். இங்க ஒரு வார் நடக்க போகுதா சாங்ஸ்ன்னு அந்த சின்ன பையன் ரொம்ப சந்தோஷமா கேட்க, நான் இந்த ஐலாண்டை ஒரு பேட்டில் கிரவுண்டா மாத்த விட மாட்டேன், இங்க இருக்கிறவங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நீங்க அதுக்கு எனக்கு உதவி பண்ணுவீங்களா டோரியன் புரோகின்னு கேக்குறான் சாங்ஸ். அதுக்கு டோரியன் புரோகியும் சரின்னு சொல்றாங்க. இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி கிட்டுக்கு ஒரு மெசேஜை சொல்லணும். ஒன்று நீ என் கூட சண்டை போடணும் இங்கே, இல்லைனா உங்ககிட்ட இருக்கிற ரோடு போனிகிலிஃபோட ரப்பிங்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுக்கணும். இந்த 2 சாய்ஸில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு தன்னோட க்ரூ மெம்பர்கிட்ட சொல்லி விடுறான், கிட்டுக்கிட்ட சொல்லி. அந்த ஐலாண்டோட ஓரத்தில் நிற்கிற எல்லா கப்பலுமே சாங்ஸோட ஃப்ளீட்டுக்கு சொந்தமானது தான். அந்த கப்பல் எல்லாத்தையுமே நிற்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இந்த ஐலாண்டுக்குள்ளே போகலாமா வேண்டாமான்னு கேள்வி கேட்டிருக்கான் கிட்டுக்கிட்ட கில்லர். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? போன தடவை நம்ம சாங்ஸ் கிட்ட சண்டை போட வந்தப்போ சாங்ஸை நம்ம பார்க்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்மளை அடிச்சு விரட்டிட்டாங்க, அது மட்டும் இல்லாம உன்னோட கையையும் நீ இழந்துட்ட, இந்த தடவை உன்னோட கையோட அவங்க நம்மளை விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு கில்லர் சொல்லி பார்க்கறான். ஆனா கிட்டு கேட்குற மாதிரியே தெரியல, நான் தோத்தாதானே, நான் இந்த தடவை தோக்கவே மாட்டானே அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றான். சாங்ஸ் கிட்டு கூட சண்டை போடுறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். அப்போ சாங்ஸோட ஃபிளீட்ல இருக்கிறவங்களாம் சாங்ஸ் கிட்ட வந்து நல்லா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ஃபிளீட்ல இருக்கிற கேப்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கிட்ட மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ எங்களோட சீஃப் கூட சண்டை போடுறதுக்காக தானே வந்திருக்க, ஆனா எங்களோட சீஃபை உன்னால பார்க்க கூட முடியாது, ஒழுங்கு மரியாதையா நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு அந்த கேப்டன்ஸ் எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க கிட்ட. ஆனா அவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு ஒண்ணு வீக்கா இருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. ஆனா அவங்கள பார்த்த கிட்டு சொல்றான், இந்த ஜோக்கர்ஸ் எல்லாம் உண்மையாவே சாங்ஸ் கூட தான் இருக்காங்களா, இது நியூ வேர்ல்டு தானா அப்படின்னு. அதுக்கு கில்லர் சொல்றான், அதுல கொஞ்சம் ஃபேமஸானவங்களும் இருக்காங்க, அதனால நீ அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படின்னு. அவ்வளோ நேரமா கிட்ட மிரட்டிக்கிட்டு இருந்த ஃப்ளீட் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து, நீங்க எல்லாரும் விலகி போங்க அப்படின்னு சொல்றான் சாங்ஸ். என்ன சொல்றீங்க சீஃப், நாங்க அவனை உங்களை தொடக்கூட விட மாட்டோம் அப்படின்னு ஃப்ளீட் மெம்பர்ஸ் சொல்றாங்க. உங்களோட சென்டிமெண்ட் எனக்கு புரியுது, ஆனா நீங்க விலகி போங்க, நானே அவன் கூட சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்றான் சாங்ஸ். நீங்க அதுக்குள்ள இங்க இருந்து போறீங்களா சீஃப், நம்ம இப்போதான் மீட் பண்ணோம்னு சில ஃப்ளீட் மெம்பர்ஸ் சொல்றாங்க. இந்த பக்கம் வரும்போது இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்னு நினைச்சிட்டு தான் வந்தேன், அதே நேரத்துல இந்த பெரிய மனுஷனும் இங்க வந்துட்டான், நான் அவனை டீல் பண்ணணும், பாதையில இருக்கிற ஷிப் எல்லாத்தையுமே நகர்த்துங்கன்னு சாங்ஸ் சொல்றான். உண்மையாவே நீ அவனோட டீல் பண்ணணும்னு சொல்றதுக்கான காரணம் நாங்க வீக்கானவங்கிறதுனால தான், நீ மட்டும் இல்லைன்னா நாங்க என்னைக்கோ செத்துருப்போம்னு சாங்ஸ் கிட்ட சொல்லி ஃப்ளீட் மெம்பர்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதாவது சாங்ஸோட ஃப்ளீட்ல இருக்கிறவங்க முக்காவாசி பேரு ரொம்ப வயசானவங்க இல்லைன்னா ரொம்ப வீக்கானவங்களா தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க எல்லாரும் தனித்தனியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னைக்கோ ஒரு நாள் இறந்து போயிடுவாங்க, அவங்களுக்கு ஆபத்து
ஆபத்து அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க எல்லாரையும் தன்னோட ஃபிளீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கான் சாங். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் சீஃப், நாங்களே அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறோம்னு லக்கி ரோக்ஸ் சொல்றான். வளர்ந்து வர்ற பசங்களை அந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, அவன் மேல 3 பில்லியன் பவுண்டி இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் அவன் வானோல சண்டை போட்டுட்டு வந்திருக்கானே, அவனோட காயங்கள் எல்லாமே சரியாயிடுச்சான்னு சாங்ஸ் யாசோப்பு கிட்ட கேட்கறான். அவன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அது மட்டும் இல்லாம சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு யாசோப் சொல்ல, அப்போ சரி ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சாங்ஸ் சொல்றான். பிளாக் பியர்டை பத்தி ஏதாவது தகவல் வந்ததான்னு சாங்ஸ் கேட்க, இல்ல அவன் கடைசியா பைரேட் ஐலாண்டை விட்டு போனது மட்டும் தான் நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவனை பத்தி எந்த தகவலும் வரல. கண்டிப்பா அவன் வானோவுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, ஆனா நமக்கு கிட்ட பத்தி ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பண்டலை ஒரு குரூ மெம்பர் சாங்ஸ் கிட்ட கொடுக்குறான். அது கிட்டு எங்க இருந்து வந்திருக்கான், அவன் இது வரைக்கும் எந்தெந்த ஐலாண்ட்ல என்னென்ன மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்கான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நியூஸ்ல போட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து வச்சதுதான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் கிட்ட பத்தி ஒரு சில விஷயங்கள் சாங்ஸுக்கு தெரிய வருது. அதை பார்த்துட்டு சாங்ஸ் சொல்றான், ஓ இவன் சவுத் ப்ளூல இருந்து வந்திருக்கானா, நிறைய அலப்பறை பண்ணிட்டு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கான் அப்படின்னு. கிட்டு கில்லர் கிட்ட கேக்குறான், அங்க எத்தனை சிப் இருக்கு அப்படின்னு. 9 கப்பல் இருக்கு, அதுல நிறைய பேரோட முகத்தை பவுண்டி போஸ்டர்ல நான் பார்த்திருக்கேன்னு கில்லர் சொல்றான். அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, அவங்க எல்லாரையும் 10 செகண்டுக்குள்ள நான் தண்ணிக்குள்ள அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டேமடு பங்குங்கிற அந்த அட்டாக்கை பண்றதுக்கு ரெடி ஆகுறான் கிட்டு. அதை பார்த்த ஃபிளீட் மெம்பர்ஸ்ல ஒருத்தன், அது என்ன கேனன் மாதிரி இருக்குது, எனக்கு மட்டும்தான் அது என்ன இழுக்கிற மாதிரி தெரியுதா இல்லைன்னா நம்ம எல்லாரையுமே இழுக்குதா அப்படின்னு கேட்கறான். திடீர்னு சாங்ஸ் சொல்றான், தப்பா இருக்கு, வேகமா எல்லாரும் சிப்பா நகர்த்துங்க, டோரியன் புரோகி ரெடி ஆகுங்க, நேரம் வந்துருச்சுன்னு. திடீர்னு சாங்ஸ் வேகமா போறதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் தெரியுது அப்சர்வேஷன் ஹாக்கி மூலமா கிட்டு என்ன பண்ண போறான் அப்படிங்கிறத சாங்ஸ் பார்த்துட்டான். அவன் ஒரு சீரியஸான டேமேஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்கான் அப்படின்னு சாங்ஸ் சொல்ல, ரொம்ப மோசமான ஒரு சம்பவத்தை நீ ஃபியூச்சர்ல பார்த்திருப்ப போலையே அப்படின்னு பெக்மன் சொல்றான். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த கிட்டு ஸ்ட்ராங்கானவனா தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டே படக்குன்னு வேகமா கிட்டு முன்னாடி போறான் சாங்ஸ். திடீர்னு சாங்ஸ் தனக்கு முன்னாடி வந்திருக்கிறத பார்த்த உடனே கிட்டுக்கு அதிர்ச்சி. சாங்ஸ் உடனே டிவைன் டிபார்ச்சருங்கிற ராஜரோட அட்டாக்க பண்றான். அந்த அட்டாக் கிட்டோட டேமடு பங்கு கேனான 2ஆ பொளந்துட்டு கிட்டோட பாடியையும் டேமேஜ் பண்ணுது. கில்லரும் அவனுக்கு உதவி பண்றதுக்காக குறுக்க வந்து விழுந்திருப்பான் போல, அதனால அவன் மேலேயே விழுந்திருக்கு ஒரு வெட்டு. இதனால கிட்டு கில்லர் 2 பேருமே கீழே கிடக்குறாங்க பேச்சு மூச்சு இல்லாம. இதை பார்த்த உடனே கிட்டோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பயந்துடுறாங்க. எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, நாங்க சரண்டர் ஆயிடுறோம், எங்களோட கேப்டனை கொன்னுறாதீங்க, எங்க கிட்ட இருக்கிற ரோடு போன கிளிப்ஸை நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துடுறாங்க கிட்டோட க்ரூ மெம்பர்ஸ். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் கிட்டோட க்ரூ மெம்பர்ஸ் அங்க இருந்து போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சா அதுதான் கிடையாது. புரோகியும் டோரியும் வராங்க. டோரியும் புரோகியும் வந்து, நீங்க ஒருத்தவங்களோட வீட்டை நோக்கி கேனானா குறி வைக்கிறீங்கன்னா பதிலுக்கு அவங்க திரும்ப சுடுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து நீங்க ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக்குக்கு பேரு ஹாக்கோக்கு சவரனிட்டி. இதனால கிட்டோட விக்டோரியா பங்குங்கிற அந்த சிப்பு 2 துண்டா போயிடுது. இந்த நாள் நியூ வேர்ல்டுல எல்பாஃப்ல யூஸ்டாஸ் கேப்டன் கிட்டுங்கிற 3 பில்லியன் ஒர்த்தான ஒரு பைரேட்டோட குரூ ஒட்டு மொத்தமா எராடிகேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு நரேட்டர் சொல்றாரு. சிப் 2 துண்டா போனதுனால கிட்டோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே தண்ணிக்குள்ள போறாங்க, கிட்டு கில்லர் உட்பட. இதோட இந்த ஃபைட்டும் முடியுது. இதை ஃபைட்டுன்னே சொல்ல முடியாது, ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியல கிட்டால. அவன் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சான், அதை பண்ணணும்னு போறதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ண போறான், அதனால எத்தனை பேரோட உயிருக்கு ஆபத்தாகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆப்சர்வேஷன் ஹாக்கி மூலமா பார்த்துட்டு சாங்ஸ் உடனே அந்த சண்டையை முடிச்சிட்டான். இந்த சாப்டர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனா இப்போ வரைக்கும் கிட்டோட குரூவுக்கு என்ன ஆச்சு, கிட்டு உயிரோட தான் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. இந்த அட்டாக்கை பார்க்கும்போது சாங்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்கிறது தெரியுதோ இல்லையோ, வார்டன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒயிட் பியர்டும் வார்டனை அட்டாக் பண்ணிருக்காரு, ராஜரும் இந்த டிவைன் டிபார்ச்சர் அட்டாக் பண்ணிருக்காரு வார்டன் மேல. ஆனா அதெல்லாம் வார்டனை பெருசா பாதிக்கவே இல்லை. ஆனா இங்க 3 பில்லியன் ஒருத்தான ஒரு கேப்டனோட வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறிடுச்சு ஒரு அட்டாக்னால. இந்த சேனலை ஆரம்பிச்சதுக்கான காரணமே பிடிச்ச அனிமே மாங்காவோட வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான். ஆனா இப்போ வரைக்கும் ஒன் பீஸ் வீடியோஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுக்கு காரணம் ஒன் பீஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஒன் பீஸை நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், அனிமேவும் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறதுனால தான். இனிமே மற்ற அனிமேஸ் பற்றியும் மாங்காஸ் பற்றியும் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்.